வேலை வாய்ப்பு கூடி வரும். முழுசாக வேலையில் மனசை வந்து செலுத்துங்க. அப்போ இந்த பிரிவினை இருந்தது, அதாவது கணவன் மனைவி பிரிவினை இருந்தது, அதுமாதிரி அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி இந்த மாதிரி பிரிவினை இருந்தது, இந்த மாதிரி மனசில் போட்டு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உடல் ஆரோக்கிய சம்மந்தமான இதற்கு நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பேணி காக்கிறது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் ஒரே பிரச்சனை சார், வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பான் பிரச்சனை, எலி பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் அப்படியே செல்ல அரிக்குது, வீட்டில் கோடு கோடாக விழுகுது, வீட்டில் கரண்ட்டு போகுது, இந்த வீட்டில் ஏசி வர்றது கிடையாது, ஒவ்வொன்றா செலவு வச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, வீடு மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் மாற்றத்தை பற்றியும் சிந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். வேலைவாய்ப்பு கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் ஒன்று. மறைமுக எதிரிகள்கிட்டயே போய் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி பேசக்கூடாது, ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. பேசுகிறத கம்மி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஐடியாஸ் புரிய வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு, பைரவர் வழிபாடும் வெற்றி வழிபாடு.